ஏம்மா வாங்க வாங்க முயல் 500 தாம்மா வாங்க வாங்க மொசக்குட்டி 500 விற்கிறேன் எல்லாரும் வேணுங்கிறவங்க வந்து வாங்கிக்கங்க. அடி ஆத்தாடி எம்புட்டு முயல் வச்சிருக்கிறா பாரு. இம்புட்டு முயலை எங்கிட்டு போய் பிடிச்சிட்டு வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. ஐயோ இதை பேரண்ட்டு சொல்லாமல் விடக்கூடாது. இந்த முயலில் எங்கிட்ட இருந்து பிடிச்சிட்டு வந்தான்னு கேட்கணுமே. ஏண்டி பாக்கியா என்னது இது இம்புட்டு முயல் கிடக்குது. இதெல்லாம் எங்கிட்ட இருந்து போய் பிடிச்சிட்டு வந்த பார்த்துக்க. உன் வயசுக்கு இம்புட்டு முயல் எப்படி நீ போய் பிடிச்சிட்டு வந்த பார்க்கவே எனக்கு ஆச்சரியமா கிடக்குது பார்த்துக்க. எப்படி துள்ளி குச்சி பிடிச்சின்னு எனக்கும் தெரியல பார்த்துக்க. ஆமாடி மொசக்குட்டியில என்ன வேலை வியாபாரம் பண்ணிட்டு இருக்க அதை வந்து சொல்லு. ஏண்டி ஒரு முயல் 500 விற்கிறேன். உனக்கு வேணும்னா வாங்கிக்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. முயல் கறிலாம் சாப்பிட்டா உன்ன மாதிரி மூளை இல்லாதவங்களுக்கு கூட மூளை வளர்ந்துரும் போலடி. அந்த அளவுக்கு அது உடம்புக்கு ரொம்ப தெம்பையும் கொடுக்கும் பார்த்துக்க. வாங்கிக்க. கறிகிரிலாம் பஞ்சு பஞ்சில் இருக்கும் பார்த்துக்க. ஏன் அப்படியே சமக்குதி. சரிடியே நான் இன்னொரு நாள் வந்து கண்டிப்பாக வாங்கிக்கிறேன்னு இது பார்த்துட்டு போகணுன்னு ஆசையாக இருந்துச்சு அதான் பார்த்தேன். சரி நான் கிளம்புறேம்மா. என்ன நான் போயிட்டு வரேன். இல்லை பேராண்டி உனக்கிட்ட ஒன்று சொல்லலான்னு வந்து என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற இங்கே கொஞ்சம் பாரு பேராண்டியா. இல்லை லூசு பையில அது எலிக்கு வச்சிருந்த கருவாடு அதை வாட்டிக்கிட்டு கிடக்குறானே என்ன ஒன்றுன்னு தெரியல உன. இங்கே கொஞ்சம் பாரில் விட்ட முக்கியமான விஷயம் பேசலான்னு வந்திருக்கிறேன். அம்மா தூக்கி போட்டு வா எலிக்கு வச்சது அது. கிளவியா அப்போ முன்னாடியே சொல்ல மாட்டியா. நல்ல வேலை சுட்டு சாப்பிட்றதுன்னா என்ன ஆகுறதே. என்ன கிளவி என்ன முக்கியமான விஷயம் பேசணுங்கிற. இல்லை பேராண்டி நம்ம பக்கத்து வீட்டு பாக்கி இருக்கால அவள் பார்த்துட்டு மொசக்குட்டியாக ஒரு கூண்டு நிறைய அடைச்சி வச்சிருக்காள. கேட்டால் 500 எப்படியா போய் ஆட்டை போட்டு வந்துடல போல. கருவாயம்பிலே ஒரு தடவை கூட மொசக்கறி சாப்பிட்டதே இல்லை போல. போய் வாங்கிட்டு வரல. அப்படியா நிறையா முயல் இருக்கா. ஆனால் உனக்காக வாங்க போல. நான் முயல் கறியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வியாபாரம் பண்ணலான்னு இருக்கிறேன். அதுக்கு வேணா நான் போகிறேன்னே தவிர உனக்கு வாங்கிட்டு வரலாம் போக மாட்டேன் பார்த்துக்க. நான் இப்போவே போகிறேன். கிளவிய பை நிறைய கேரட் கொடுத்து விடு. அதை நான் கொடுக்குற மாதிரி அப்படியே ஆக்ஷனை போட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன என்னடா கருவாயம்பேலே இங்கிட்ட என்ன உனக்கு வேலை. நான் மொசக்குட்டி வச்சுருக்கேன் வேணும்னா வாங்கிக்க. 500 தான்ப்பா. ஒன்று தரவா மொசக்குட்டி சாப்பிட்டேன்னு நல்லது. பாட்டி எனக்கு முயல்லாம் சாப்பிட்ற பழக்கம்லாம் கிடையாது. அதுக்கு உணவளிச்சு தான் பழக்கம் பார்த்துக்க. நான் என்ன பண்ண போகிறேன் இப்போ கேரட் நிறையா கொண்டு வந்திருக்கிறேன். அது பூரா அந்த முயலுக்கு ஊட்டி விடலான்னு வந்திருக்கிறேன். தள்ளுப்பட்டி பார்த்துட்டு அதை ஆசையாக கொஞ்சிட்டு இந்த கேரட்டை ஊட்டி விட்டு போயிடுறேன். என்ன ரொம்ப நாள் ஆசை முயலை பார்க்கணும்னே. நீ இவ்வளோ முயல் அடைச்சி வச்சிருக்க பார்க்காம இருக்க முடியுமா. தள்ளிக்கு நான் போய் பார்த்துட்டு வரேன். ஏன்டா உனக்கு முயல் மேலே இவ்வளோ பாசமா. முயல் கறி தான்டா சாப்பிடுவாங்க. நீ எல்லாம் என்ன கறியை சாப்பிட்றேன்னு சொல்ல முடியாது. ஆடு கோழி எது கிடைச்சாலும் சாப்பிட்டு போடுறேல. என்னமோ முயல் மேலே மட்டும் ரொம்ப இறக்க குணம் காட்டுறியே. சரி போய் பார்த்துட்டு வாப்போ. ஐயோ முயல் குட்டியே உனக்கு அன்னைக்கு கேரட் கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடுப்பா. என்ன இன்னும் தினமும் உனக்கு நிறைய கேரட் கொண்டு வருவேன். என்ன ஐயோ இந்த கிளவி பார்த்துக்கிட்டே இருக்கே. கொஞ்சம் அங்கிட்டு திரும்பினே அசஞ்சாக்கு நான் அங்கிட்டு தூக்கிட்டு போயிடுவேன். அந்த கிளவி பார்த்துக்கிட்டே இருக்குதே என்ன பண்ணுறது. சரி பார்க்குற வரைக்கும் அப்படியே நின்று பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதே. ஏன் பாக்கியம்மா என்னம்மா முயல்லாம் கொண்டு வந்துருக்கீங்களாம்மா. நான் ஒரு 3 முயலை எடுத்துக்குவா பாட்டிமா. நான் ஆசையாக இருக்குது. என் பிள்ளைகளுக்கெல்லாம் சாப்பிட கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்க. முயல் கறி 3 எடுத்துக்கிட்டுமா. இங்கே பாருப்பா நான் கறியாவெல்லாம் கொடுக்கல. மொசலாம் அப்படியே கொடுக்குறேன். அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கங்க. இல்லை மற்றதெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் பார்த்துக்கங்க. இங்கெல்லாம் நம்மளுக்கு க்ளீன் பண்ணிலாம் கொடுக்க முடியாதுல்ல. அடடா பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. இதுதான் சரியான நேரம். முயல் எடுத்துகிட்டு ஓடிட வேண்டிதான். இப்போ ஓடினாதான் அப்புறம் திரும்பிடுச்சுன்னா அப்படியே கண் கொத்திப்ப மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கும். பாட்டியே நான் பார்த்துட்டேன் போயிட்டு வரேன். என்ன அப்படியே பாட்டியே உன்னேத்தான் நான் அப்படியே போயிட்டு வரேன். முயல் கேரட்டு கொடுத்துட்டேன். சரிப்பா சரி போயிட்டு வாப்போ. பாட்டிமா என்ன பாட்டிமா அதுக்குள்ளே 2 கூண்டு காலியாக வச்சுருக்கிறீங்க. அம்புட்டு முயல் சீக்கிரம் விற்று போச்சாக்கோ. பரவாயில்ல லம்பாக காசு சம்பாதிக்கிறீங்க இதை வச்சு. அதுக்குள்ளே 2 கூண்டு முயல் நீந்து போச்சு. நான் சீக்கிரம் 1 கூண்டு தீரதுக்குள்ளே எடுத்துக்கிறேன். நான் ஒரு 3 முயல் எடுத்துக்கிறேன்னா. அட கடவுளே என்னது 2 கூண்டு காலியாக இருக்குது. நான் எல்லா கூண்டையும் நெப்பி தானே முயல் வச்சுருந்தேன். ஐயோ என்னாச்சு தெரியலையே. யார் எடுத்தா தெரியல. இந்த கருவாயம்மாய் மட்டும் தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறியான். ஒருவேளை அவன் தான் எடுத்துகிட்டு போயிருப்பானோ. இன்னைக்கு வீட்டில் போய் அவனை வச்சுக்கிறேன். ஐயோ கருவாயம்பாயில இன்ன வரையும் பேசிகிட்டு இருந்தா அப்படியே கமுக்கமா தூக்கிட்டு போயிட்டானா. ஐயோ எப்பா நீங்க இதுக்கு பட்டி அவனை நம்பி உள்ள விடுறீங்க. அவனை பத்தி உங்களுக்கு தெரியாதாக்கும். அவன் ஒரு ஊம குசுபேன்னு உனக்கு தெரியாது. கிளவியா எப்படியோ முயல்லாம் பிடிச்சிட்டு வந்தாச்சு. சீக்கிரம் கறி கடையை போடணும் பார்த்துக்க. அதுக்காக தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு நல்ல கடையாக பார்த்து வச்சிருக்கேன்னா அங்கே பூரா கறி எடுத்து போட்டுக்குவேன். என்ன இல்லை பேராண்டி அதுக்கு என்னல அந்த கடையில சீக்கிரம் போட்டு நல்ல வியாபாரம் பார்க்க ஆரம்பிச்சிருவோம்ல. நமக்கு இன்றைக்கி இந்த கஷ்டமே கிடையாது பார்த்துக்க. எப்படியோ காலைல கேரட் கொடுக்குற மாதிரி போய் அந்த மொசக்குடியெல்லாம் தூக்கிட்டு வந்துடுறேன்னா. ஏன்டி பாச்சேம்மா உன் பேரன் வந்துட்டு போனதுக்கப்புறம் 2 கூண்டு முயலுக்கு ஆனா போச்சுடியே. உன் பேரன்ட்ட கேட்டு எனக்கு வாங்கி கொடுத்துரு. நான் கஷ்டப்பட்ட முயல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன்.
அட கடவுளே, என் பேராண்டி கேரட் கொடுக்க தானே வந்தியா? அவனை எப்படி நீ சந்தேகப்படலாம்? அட கடவுளே, இந்த நாட்டில் நல்லது கூட நினைக்க முடியல. என் பேராண்டி இப்படி குத்தம் சொல்லி வந்துட்டாலே. என் பேராண்டி கேரட் குடிக்க வந்தது ஒரு தப்பா? என்னடி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிற? உன் மொசக்குட்டி நல்லா வரணும்னு நினச்சதானே கேரட் கொடுக்க வந்தியா? அவனும் இப்படி போய் பழைய தூக்கி போட்டு விட்டாலே நான் என்ன பண்ணுவியா? என் கடவுளே, ஏண்டி இவ்வளோ நேரம் வச்சிருந்த முயல் எப்படி உன் பேரன் வந்ததுக்கப்புறம் காண போச்சுன்னா அப்போ என்னடி நான் நினைக்க முடியும்? ஏன் நான் மட்டும் தான் எடுத்துட்டு போகணுமா? பாட்டி, உன் முயலுக்கெல்லாம் கேரட் கொடுத்ததுக்கு என் மேலே இப்படி ஒரு அபாண்டமா பழிய போடுறியே, உனக்கு மனசாட்சி இல்லையா? ஐயோ, நான் எங்கன்னு போய் சொல்லுவேன், எனக்கு திருட்டுப்பட்ட கட்டம் வந்துட்டாங்களே. இல்லை பேரண்டி அழுவாதில்ல, நான் சொல்லி சமாளிச்சிடறேன் விடு. ஏன் உனக்கு என்ன காசு கீசு வேணும் வாங்கிட்டு போடி. அதை விட்டுட்டு என் பேரண்டி இப்படி அழுக வச்சுக்கிட்டு இருக்காது. அவன் பார்த்து துடிச்சு அழுகுதே பார்க்க முடியல. திருட்டு பையன் எங்கேயாச்சும் இப்படி அழுது பார்த்துருக்கிறியா? நல்ல பையன் மேலே அபாண்டமா பழிச்சு முத்தாதடி, போடி முதங்கிறது. சரிடா கருவாயா, அழுகாத. நான் உன்னைய சந்தேகப்படல. நீ வந்ததுக்கு அப்புறம் முயல்லாம் காணா போனனால உன்னையும் நினச்சிட்டேன், வேற ஒன்றும் கிடையாதுப்பா. தயவு செஞ்சு அழுகாத. நான் கிளம்புறேன் என்ன? இல்லை பேராண்டி போதும் விட்டா ரொம்ப அழுவ பார்த்துக்க. போய் ரொம்ப நேரம் ஆச்சுல, சும்மா நைன் இருக்கதமா போய் கடையை ஆரம்பி. அப்புறம் இவ்வளோ அழுதேன்னு வச்சுக்க, நீ தான் பண்ணே நான் உண்மையாக கண்டுபிடிச்சிட்டு போயிடுவா பார்த்துக்க. போய் கடையை ஆரம்பில ஓமா போ. அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு முசலை எடுத்து வச்சிடல என்ன? போயிடுச்சு அந்த கிழவியே. எப்பா, நான் கூட பயந்தே போயிட்டேன். ஒரு வழியாக கண்டுபிடிச்சதான் வந்துருச்சோன்னு. எப்படி கிழவி இப்படி கண்டுபிடிச்சி வருது? நம்ம சீக்கிரம் அந்த முயல்லாம் கறியை போட்டு விடுவோவா? வாங்கடி வாங்க, முயல் கறி 500 தான். 1 கிலோ 500 வாங்கடி வாங்க. முயல் கறி சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. பஞ்சு போன முயல் கறி வாங்க. வருவையா, முயல் கறி கடையெல்லாம் போட்ட பாரு, சூப்பரா இருக்குடா. நீ பரவாயில்ல, இப்படி முன்னேறி நினைக்கவே இல்லை. கருவாயா, எனக்கு ஒரு முயல் கறி ஃப்ரீயா குடுறா. எல்லாத்துக்கும் ஒரே ரேட்டு தான். உனக்கு மட்டும் முயல் கறி ஃப்ரீயாலாம் கொடுக்க முடியாது. நான் இது போர்டு எதுவும் வச்சிருக்கேன், நான் ஃப்ரீயாக தரேனே. ஒழுங்காக காசை கொடுத்துட்டு வாங்கி போய் தின்னுப்போ. இவ்வளோ பெரிய உடம்பு வச்சிருக்கேல, உழைச்சி வேலை பார்த்து காசை கொடுத்து வாங்கி தின்றா. ஆமா, இவர் பெரிய நேர்மையானவரு, எல்லாமே உழைச்சிதான் சாப்பிடுவார் பாரு. நீயே ஒரு திட்டு போய் தானே, அப்புறம் என்னடா? இருந்தா 500 சீக்கிரம் ஒரு முயலை கொண்டா, நான் போறேன். கருவாயா, எனக்கு இந்த முயல் ரத்தம் தான் எடுத்துட்டு வந்து குடுறா. நான் அந்த முயல் ரத்தத்துல முடியல நினைச்சேன்னா எனக்கு நல்லா முடி வளரும்னு சொல்றாங்க. உண்மையா போய் எனக்கு தெரியல. நான் ஒரு தடவை நினைச்சு பாக்குறேன்டா. ஏண்டி, அதுக்கு முயலை முழுசா வாங்கிட்டு போக வேண்டியதானே? அதை விட்டுவிட்டு கறிக்கல்ல வந்து வெறும் ரத்தத்தை மட்டும் கேட்டேன்னு நாயனத்தை கொடுக்க முடியாது. அதெல்லாம் கொடுக்க முடியாது பாத்துக்க. நீ ஒழுங்கா முயலவே வாங்கிட்டு போ, அப்பனா தான் தருவேன் பாத்துக்க. சரிடா, கொண்டா, ஒரு முயலே வாங்கிக்கிறேன் நானு. அடி பாவி, முயல் எடுக்கலன்னு இப்போ கடையை போட ஆரம்பிச்சிட்டிங்களா? ஏண்டி வாண்டி பாக்கியம், முயல் கறி இது வாங்கிட்டு போறியா? நல்லா பஞ்சு போன முயல் கறி பார்த்துக்க. வா. இல்லடி, எனக்கு முயல் கறிலாம் சாப்பிட்ற பழக்கம் கிடையாது. நான் போயிட்டு வரேன். நீங்கள் தாராளமாக முயல் கறி கடையை நல்லா நடத்தி எப்படியாச்சும் முன்ன வர பாருங்க என்ன. நான் கிளம்புறேன். பாட்டி, அப்புறம் இந்த முயல் கறியெல்லாம் எங்கே வாங்கினேன்னு கேட்கவே இல்லை பார்த்துக்க. நீ தேவையில்லாம எங்களை சந்தேகப்பட்டுறாத. இந்த முயல் கறியெல்லாம் நான் சந்தையில் போய் வாங்கிட்டு வந்தேன் பாட்டியே. நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத என்ன? பெரிய உத்தமன் சொல்கிறான். பேராண்டி, ஒருவேளை நம்ம தான் எடுத்துன்னு கண்டுபிடிச்சிருப்பாளோ, அதான் அமைதியாக போகிறாள். எனக்கு பயமாக கிடக்குதுல, இது கண்டு பிடிச்சிட போகிறாள. இன்னைக்கு இந்த கருவாயம்பை வரட்டும். இன்னைக்கு நான் ஒரு வழியாக பண்ணாமல் விடவே மாட்டேன் பார்த்துக்க. என்ன பண்ணலாம்? ஒரு நல்ல ஐடியா இருக்குது, அது மாதிரி பண்ணுவோம். பாட்டியே, இன்னைக்கு நான் முயலுக்கு கேரட் கொடுத்துட்டு கிளம்புறேன்னா. பாவம் மொசக்குட்டியெல்லாம் பசியில் இருக்கும். நான் கேரட் கொடுத்துக்கிறேன் பாட்டி என்ன? சரிப்பா, போய் கொடுப்போம். என்ன முயல் குட்டிங்களா, இன்னைக்கு யாருமே கேரட் திங்க மாட்டேங்கிறீங்க. சரி, கேரட் திங்கலன்னா என்ன? சரி பாட்டியே, நான் கிளம்புறேன். முயல் இன்னைக்கு எதுவுமே கேரட் திங்க மாட்டேங்குது பார்த்துக்க. நான் கிளம்புறேன். சரிப்பா, கிளம்பு. படுபாவி பையன் எப்படி தூக்கிட்டு போயிருக்கான் பாரு எல்லா முயலையும். அப்படியே பெரிய நல்லவே மாதிரி பேசுவியான். இன்னைக்கு இருக்கு உனக்கு. இல்லை பேரண்டி லூஸ் பையலே, இது பூரா மொச பொம்மலை. இது எதுக்குல தூக்கிட்டு வந்த? இல்லை உண்மையான முயலை விட்டுக்கிட்டு இதில் பூரா முயல் பொம்மையை எடுத்துட்டு வந்திருக்கிறீல்ல, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? கிளவியா, என்ன சொல்ற? எல்லாம் முயல் பொம்மையா? ஐயோ, அந்த கிளவி அமைதியாக உட்காந்துருக்கும் போதே நான் சூழ்ச்சமத்தை கண்டுபிடிச்சிருக்க வேணாமா? பயங்கரமான கேள்வியா இருக்குதே. நான் எப்படியோ ஏமாறணுன்றதுக்காக தான் இந்த கிளவி முயல் பொம்மையை எடுத்து வச்சிருக்குது போல. நானும் நம்பி எடுத்துட்டு வந்துட்டேன். அந்த முயல் கேரட் சாப்பிடாத போய் நினைச்சேன். இல்லை லூசு பயலே, முயல் பொம்மைக்கும் முயலுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியாதா? இதை போய் எடுத்துட்டு வந்து என்னெல்லாம் பண்ண முடியும்? நீ கடையும் போடும்போதே ஒன்றும் போட முடியாது. அந்த கிளவி வருது. ஐயோ, என்னடா கருவாயா? சரி, நீ எடுத்துட்டு போன முயல் பொம்மையெல்லாம் எனக்கு இப்போ கொடுத்துரு என்ன? என்னது முயல் பொம்மையா? அதெல்லாம் நான் எடுத்துட்டு வரல பாட்டியா. நீயே இதை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காத. இலே உன்னோட திருட்டுத்தனம் தெரிஞ்சு போச்சுல. முயல் பொம்மையெல்லாம் எடுத்துட்டு வந்துட்ட தானே. நான் தான் வேணும்னே நீ ஏமாந்து போடணும் முயல் பொம்மையெல்லாம் எடுத்து வச்சேன்.
உன் சூழ்ச்சமத்தை நான் கண்டுபிடிச்சேன்ல எப்படி பாவமா கேரட் கொடுத்துட்டு போறானேன்னு நினைச்சா பூரா முயலை தூக்கிட்டு போறியாக்கும் எப்படி ஒழுங்கா நான் வீட்டுக்கு போறதுக்குள்ள அந்த முயலாம் என் வீட்டுல வந்து சேர்ந்துருக்கணும் பாத்துக்க இல்லைன்னு வச்சுக்க இந்த ஊர் தலைவர்கிட்ட கூப்பிட்டு சொல்லி போறேன் மொசல திருநத ஏடி போடியா வீட்டுக்குள்ள வச்சிருவான் எதுவுமே போய் கண்ட கொண்டுலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற போ நீ போறதுக்குள்ள முயலை வீட்டுக்கு வந்து வச்சிருவான் போ. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.